Hi, Vanakkam. This is Diptika Devi. You can also call me Didi. Welcome to my folk art era, and today is day 1. கேரளா மியூரல் ஆர்ட். பேருக்கேத்த மாதிரி கேரளாவுடைய சுவர்களிலும் கோவிலிலும் வரையக்கூடிய ஒரு கலை தான் இந்த கேரளா மியூரல் ஆர்ட். கன்னியாகுமரியில் உள்ள திருநந்திக்கராங்கிற பகுதியில் 8th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு கேரளா மியூரல் ஆர்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கிறதே ரொம்ப பழமையான கேரளா மியூரல் பெயிண்டிங்னு சொல்கிறாங்க. கேரளான்னு சொன்னாலே அங்கே இருக்கிற கேர்ள்ஸும் இயற்கையும் தான் ஞாபகம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கேர்ள் வந்துட்டு லோட்டஸ் பாண்டில் ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். இன்றைக்கி நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரெஃபரன்ஸோட அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு தான் அவங்க அவுட்லைன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பெயிண்ட்டுமே ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸும் நிறைய மினரல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. கேரளா மியூரல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் பஞ்சவர்ணா விச் இஸ் 5 கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹோல் பெயிண்டிங்க்கும் அவங்க வந்துட்டு எல்லோ கலரை வச்சு ஒரு வாஷ் கொடுப்பாங்க. லைக் எல்லோவில் நம்ம நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஜென்டில் வாஷ் ஃபுல்லாக கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் வர ஏரியாவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு 2 கலரும் ரொம்ப மிக்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இந்த கலர்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கலர் ஒரு கேரக்டருக்கு கொடுக்கும்போது அதுக்கான கலர் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைனான ஒரு பர்சனை காட்டுறாங்கன்னா சாத்விகா விச் இஸ் க்ரீன் கலர் கொடுப்பாங்க. அண்ட் சம் ஒன் ஹூ இஸ் லைக் பவர்ஃபுல் அண்ட் தார்மிக் நிறைய வெல்த் இருக்கிற ஒரு பர்சனை காட்டுறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அந்த கேரக்டருக்கு ராஜசிக் விச் இஸ் ரெட் ஆர் கோல்டன் எல்லோ அந்த கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே விக்கெட் யாராவது ரொம்ப மீனான கேரக்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் காட்டணும்னு நினச்சாங்கன்னா தமசிக் விச் இஸ் ஒயிட் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலான கேரளா மியூரல் ஆர்ட் பண்ணுறதுக்கு வால் ப்ரிப்ரேஷனே தனியாக கொஞ்சம் டேஸ் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா லைமும் சாண்டும் யூஸ் பண்ணி 1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாலில் எங்கே பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வால்க்கு ப்ரெப் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக பூசி வைப்பாங்க. 1 டே ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். லைக் ட்ரை ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஒரு சர்ஃபேஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்கிற வரைக்கும் இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் த ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2வில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டன், லைம், டெண்டர் கோகனட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 25லேருந்து 30 வாட்டி அந்த வாலில் வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெயிண்ட் எல்லாமே கிடைக்கிறது வந்துட்டு நல்லா பிரைட்டாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கேரளா மியூரல் ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் நிறைய சேஞ்ச் ஆகிட்டாங்க. மோஸ்டான பீப்புள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே எனக்கு கேன்வாஸ் தான் அவைலபிளாக இருந்தது, அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு அதுக்குன்னே தனியாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க விச் இஸ் கால்ட் அஸ் பைசன் பேனல். இந்த பைசன் பேனல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 62% ஆஃப் சிமெண்ட் அண்ட் 28% ஆஃப் வுட் ஆல் செய்யப்பட்டது. அதாவது மரக்கட்டையும் சிமெண்டால் செய்யப்பட்டது தான் இந்த பைசன் பேனல். இந்த பைசன் பேனலை வச்சு தான் அவங்க வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ when it comes to this ஷேடிங் டெக்னிக்ஸ், கேரளா மியூரல் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையான ஷேடிங் டெக்னிக் இருக்குது விச் இஸ் குவைட் பாப்புலர். அண்ட் இந்த ஒரு டிஸ்டன்ட் ஃபீச்சர் தான் இதை வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட்லேருந்து இது கொஞ்சம் இன்னும் டிஃபர் பண்ணி காட்டுதுன்னு கூட சொல்லலாம். இந்த வாட்டர் வேவ்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிற டெக்னிக் தான் பிந்துஜம். ஸோ பிந்துஜம்னா வேறு ஒன்றும் இல்லை, டாட்ஸை வச்சு நம்ம ஷேட் பண்ணுறது தான் பிந்துஜம்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் வந்து டார்க்கரான சைடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளூவோட ஒரு லிட்டில் வாஷ் கொடுத்துருப்பேன் கார்னரில் மட்டும், ஏன்னா எனக்கு அந்த இடம் ஃபுல்லாக டார்க்காக வரணும்னு. அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து இப்போது இந்த டாட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாட்ஸ் வந்துட்டு எனக்கு எங்கே டார்க்கரான ரீஜன் வேணும்னு நினைக்கிறேனோ அங்கே எல்லாமே கொஞ்சம் கொச்சன்னு கொடுத்துட்டு ஸோ அதிலிருந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட் வர்றதுக்கு நான் வந்து டாட்ஸை கம்மியாகவும் தள்ளியும் வைக்கிறேன்.
செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரீகேகம். இதை வந்துட்டு நம்ம ஹேட்சிங்னு கூட சொல்லலாம். ஐ திங்க் நிறைய பென்சில் ஆர்டிஸ்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஹேட்சிங் டெக்னிக் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஹேட்சிங் டெக்னிக் மாதிரி தான், பட் பெயிண்ட்டை வச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே நம்ம அந்த விந்துஜமில் எப்படி டாட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மாலான ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு நல்லா டார்க்கான ஏரியா வேணுமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரோக்ஸ் நான் நிறையாவும் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு கொச்சன்னு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உள்ளே வர அந்த ஹேட்சஸ் விச்சஸ் அந்த ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸை நான் குறைச்சிடுறேன். இப்போ நான் இங்கே வரைகிற கேர்ளை வந்துட்டு நான் டிவைனாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்காக நான் வந்து நல்லா டார்க்கான எல்லோ வந்துட்டு ஃபேஸ் அண்ட் பாடி பார்ட்ஸ்க்கு கொடுத்துட்றேன். அண்ட் ஹேருக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த கேரளா மியூரல் பெயிண்டிங்கில் இன்னொன்று ஒரு சிறப்பான ஒரு திங் என்னென்னா, அவங்க யூஸ் பண்ணுற லைக் ஆஸ் அன் ஆர்னமெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பெயிண்டிங்லேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ் என்னென்ன அவங்க வந்துட்டு இயரிங் போட்டிருக்காங்க, நெக்லஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இதுக்குமே ஒரு நேம் தனியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு கேரளா மியூரல் ஆர்ட், இது ஃபேஸ் அனட்டமி, ஐ மீன் ஃபீமேல் அண்ட் மேலோட அனட்டாமிக்கு செப்பரேட்டான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? யா, அந்த டைம்லேயே இந்த மாதிரி ஒரு பழங்கால தன்மையுள்ள ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு கிராமர் மாதிரி அவங்க வந்து அனட்டாமி இது இன்னென்ன சைஸில் இன்னென்ன ஷேப்பில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போது இது எவ்வளோ பழமையான ஒரு ஆர்ட்டாக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் பேக்ரவுண்டுக்கு நான் ஆல்ரெடி ஒரு எல்லோ வாஷ் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஈவினிங் டைம் மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அண்ட் I think that's all about Kerala mural art that I want to share with you guys. உங்களுக்கு இதை பற்றின நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். I will also learn from you guys. So that's all from my side. And yeah, I do host workshops and do custom portraits as well. நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ டூ செக் மை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆஸ் வெல். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்த நான் டோட்டலாக சொல்ல மறந்துட்டேன், இந்த ஃபேஸ் பற்றி தான். ஸோ கேரளா மியூரல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் லைக் நிறைய தேவிகள், காடஸ் அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தானே வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி வரைகிறனால இப்போ நம்ம ஏதாவது கோயிலுக்கு போனோம்னா கண் திறப்பு விழா நடக்கும், பார்த்துருக்கீங்களா? சிலைக்கு அன்றைக்கி தான் கண்ணை வந்துட்டு திறந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்ட் ஸ்டைல்லையும் கண்ணை வந்துட்டு கடைசியாக தான் அவங்க வந்துட்டு அவங்களோட ஆர்ட் ஸ்டைலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அதோட புருவங்களையும் அந்த பெண்ணோடைய கண்ணையும் லாஸ்ட்டாகவே நான் போட்டுட்டேன். ஸோ யா, பிளாக் வச்சு ஐபால் கொடுத்துட்டேன் அண்ட் ஒயிட் கலர் வச்சு அதுக்கு அவுட்டராக இருக்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ யா, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கேரளா மியூரல் ஆர்ட் அகெயின். இந்த இந்தியன் ஃபோக் ஆர்ட் எரா சீரீஸில் நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்டோட ஆர்ட் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை.